friends, welcome to TNTTH YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம 9th standard science தேர்ட் மீட்டம்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குற ஒவ்வொரு ஒன் வேர்ட்ஸ்க்குமே வந்து நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி தரோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ் அ ஷார்ட் ஆன்சர், அதாவது எனி 5 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க 2 மார்க்கை நீங்கள் தரோ பண்ணிங்கனாலே இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 11th ஒன் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் டைப் கேட்டிருக்காங்க. மார்க் த கரெக்ட் சாய்ஸ். அண்ட் 12th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why do people prefer wearing white cloths during summer? And 13th one is through which medium sound travels faster, iron or water? Give a reason கேட்டிருக்காங்க. 4th one is differentiate between graphite and diamond கேட்டிருக்காங்க. And 15th one is what is ratio கார்பன் டேட்டிங். 6th ஒன் வந்து ஃபில் அப். அண்ட் 17th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்ட் 3 4 மார்க் கொஸ்டின், அதாவது எனி 4 வந்து அட்டன் பண்ணணும். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 18 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் கண்டக்ஷன். அண்ட் அதுலேயே பி ஹவு டஸ் த வாட்டர் கெப்ட் இன் த எர்த்தன் பாட் ரிமைன் கூல். அண்ட் 19th ஒன் இஸ் மென்ஷன் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 20யும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் ஆல் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆஃப் C4H10. 21 வந்து மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 22 லிஸ்ட் த மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க 7 மார்க் கொஸ்டின் நீங்கள் மூணையுமே தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் இப்போ நடக்க போகிற எக்ஸாம்லேயே கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 23 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கன்விக்ஷன் இன் டெய்லி லைஃப். 24 நேம் த 3 சாஃபர் ரெசின் கோட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த futures. And question number 25 give an account of different types of fish ponds used for rearing fishes. Thank you friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. Thank you.